Files have been encrypted. Data sir. ஐயோ டேட்டா எல்லாம் போயிடுச்சா? அண்ணே அண்ணே ஃபைல் ஒன்று இன்ஸ்டால் பண்ணேன், சாஃப்ட்வேர் ஒன்று, டேட்டாஸ் எல்லாம் திருடு போயிடுச்சு. காசு கட்டினா தான் வரும்னு சொல்லுதுண்ணே. பாருங்களேன். என்ன டேட்டாஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க நீங்க? சாஃப்ட்வேர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணேன். ஒரிஜினல் சாஃப்ட்வேர் எதுமா? இல்லைண்ணே, கிராக் வெர்ஷன் ஒன்று. கிராக் வெர்ஷன்னா மேபி இது வந்து ரெசர்வேரில் அட்டாக் ஆகியிருக்கும். ஸோ அப்போ எங்கள் டேட்டாஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, பேக்கப் எதுவும் இருக்கா? இல்லைண்ணே. ரன்சம்வேர் எனப்படுகின்ற உங்களது கம்ப்யூட்டர்களை தாக்குகின்ற மிக அபாயகரமான ஒரு மெல்வேர் பற்றின பதிவே இந்த பதிவும். இந்த ரன்சம்வேர் உங்களது கம்ப்யூட்டர்களை வந்து சந்திப்பதற்கு ஏதாவது ஒரு சில வழிமுறைகளை வைத்திருக்கும். உதாரணமாக உங்களது மின்னஞ்சலில் ஒரு அட்டாச்மெண்ட் ஊடாகவோ, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பென்ட்ரைவை பயன்படுத்தும் பொழுது அதனூடாகவோ, அல்லது ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் டவுன்லோட் செய்யும் பொழுதோ இந்த ரன்சம்வேர் வைரஸ் உங்களது கம்ப்யூட்டர்களை தாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் அதிகம். அதாவது ரன்சம்வேர் ஒன்று ஏற்பட்ட பிறகு உங்களோட ஃபுல்லான டீட்டெயில்ஸ்கள் எல்லாமே என்கிரிப்ட் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு ரன்சம்வேர் நோட்டிஃபிகேஷன் உண்டு, உங்களுக்கு ரன்சம் நோட் உண்டு, உங்களுக்கு உங்களது கம்ப்யூட்டர் திரையில் வந்து காண்பிக்கப்படும். இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவு மிகப்பெரிய தொகையை அவர்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்திருப்பார்கள். எக்காரணம் கொண்டும் நீங்கள் இந்த தொகையை கொடுத்து உங்களது டேட்டாக்களை நீங்கள் மீள பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. எனவே நீங்கள் இதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றால், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஒன்று பயன்படுத்தலாம். அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்கில் உங்களது முக்கியமான தரவுகளை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது கிளவுடில் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஏதாவது ஒரு பென் டிரைவில் நீங்கள் உங்களது முக்கியமான தரவுகளை பேக்கப் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதன் போது நீங்கள் எப்பொழுதுமே, அதாவது ரன்சம்வேர் உங்களது கம்ப்யூட்டர்களை தாக்கும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த எக்ஸ்டர்னல் டிவைஸுகளை பயன்படுத்தி இருந்தால் ஹார்ட்வேருக்கோ அல்லது பென் டிரைவுக்குமே அந்த ரன்சம்வேர் தாக்குதல் மேற்கொள்ளப்படும். எனவே நீங்கள் எப்பொழுதும் உங்களது டேட்டாக்களை பேக்கப் செய்த பிறகு இந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வந்து நீங்கள் தனியே வைத்திருங்கள். அதாவது எந்நேரமும் கம்ப்யூட்டரில் பிளக் செய்யாமல் நீங்கள் வந்து அதை வேறாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதனோடாக உங்களது டேட்டாக்கள், முக்கியமான தரவுகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதால், அதாவது உங்களுக்கு கப்பம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் பேக்கப்புகளை சரியான முறையில் எடுத்து வைத்திருந்தீர்களா ஆனால் இதன் போது உங்களது ரன்சம்வேரிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற சின்ன வீடியோ பதிவே இந்த பதிவாகும்.